நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஹாலிவுட் திரைப்படத்தின் விமர்சனம். மார்வெல் காமிக்ஸ் உருவாக்கிய சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேனின் மூச்சடைக்க வைக்கும் சாகசங்களை அடிப்படையாக கொண்டது இப்படம். இது மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸின் ஸ்பைடர்மேன் தொடரின் 4வது படமாகும். MCU ஸ்பைடர்மேன் திரைப்பட தொடரின் 38வது படமாகவும் உள்ளது. பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் என்ற ஹீரோவாக நியூயார்க் நகரை அடையாளம் தெரியாமல் பாதுகாக்கிறார். மேலும் தனது சூப்பர் சக்திகள் ஆச்சரியமான மற்றும் ஆபத்தான பரிணாம மாற்றத்திற்கு உட்படும் நிலையில் ஒரு சக்தி வாய்ந்த புதிய அச்சுறுத்தலை விசாரிக்கிறார். பீட்டர் பார்க்கருக்கு இது ஒரு புதிய நாள். தன்னை நினைவில் வைத்திராத ஒரு உலகில் ஸ்பைடர்மேனாக முழு நேர குற்றங்களை எதிர்த்து போராடும் பீட்டர் தன் பழைய நண்பர்கள் தன்னை தாண்டி வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்க்கும் அழுத்தத்தால் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாற்றத்தை சந்திக்கிறார். ஆனால் அந்த மாற்றமே நகரத்தையும் அவர் நேசிப்பவர்களையும் அச்சுறுத்தும் யாராலும் பார்க்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த வில்லனை எதிர்கொள்ள உதவும் ஒரு வழியாக இருக்கலாம். உலகம் பீட்டர் பார்க்கரை மறந்திருக்கலாம், ஆனால் அவர் அவர்களை மறக்கவில்லை. இயக்கம் டெஸ்டின் டேனியல் கிரைட்டன். நடிகர்கள் டாம் ஹாலண்ட், அவர் தான் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக நடிச்சிருக்கார். ஜெண்டையா, ஜேக்கப் படலான், ஜான் பெர்ந்தால், சேடி சிங், மார்க் ரக்போலோ, புரூஸ் பேனர், ஹால்கா நடிச்சிருக்கார் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஸ்டான் லீ மற்றும் ஸ்டீவ் டிட்கோ உருவாக்கிய ஸ்பைடர்மேனை அடிப்படையாக கொண்டது. ஒளிப்பதிவு பிரெட் பாவ்லக், இசை மைக்கேல் ஜியாக்கினோ, ஆடை வடிவமைப்பாளர் சானியா மில்கோவிக். சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா வெளியீடு ஆங்கிலம், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் மலையாளத்தில் இந்த படம் வெளிவந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.